கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஊழலை தடுப்பதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K. இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்ட ஒதுக்கீடுகளில் தனக்கு பங்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்து பணியின் தரத்தை பாழ்படுத்தி துறையையே சீரழித்துவிட்டதாக புகார் கூறியுள்ளார். மேலும் திட்ட செயல்பாடுகளில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அக்கறையையோ கண்காணிப்பையோ அறவே காட்டாமல் பலகீனமான சாலைகளையும் பாலங்களையும் மக்களுக்கு தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான ஒப்பந்த அறிவிக்கைகளை செய்தித்தாள்களில் வெளியிடாமல் யாருக்கும் தெரியாத வகையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களின் இடமாற்றத்திற்காக பல லட்சம் ரூபாய் நியமித்ததன் மூலம் 200 கோடி ரூபாய் கைமாறி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.